வெல்கம் பேக் டு பிளேஸ் கேம்ஸ் ஒன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் உண்டா. ஸோ ஓகே, லெட்ஸ் கெட்டிங் டு த கேம் பிளே வீடியோ. ஸோ ஓகே, இப்போ வந்து ஜன்னலில் எட்டி பார்க்க சொல்கிறானுங்க. என்னடா ஒருத்தன் குண்டு பையன் வந்து ஐஸ்கிரீம் வாங்க போகிறான். சரி ஓகே, என்னடா அவன் அந்த ஐஸ்கிரீம் விற்கிறோடனே கொஞ்சம் மார்க்கமாக இருக்கான். சரி ஓகேங்க, இப்போ வந்து ஐஸ்கிரீம்கிட்ட வந்து ஒரு ஐஸ்கிரீம் கேட்குறான். சரி அவனும் காதில் வாங்குறான். என்னடா காது இருக்கா, எப்படா காதில்? ஐயோ டேய் நண்பர்களே, என்ன பண்ணிட்டா பாருங்க நண்பர்களே. அடோ போய் பார்த்துறான். ஐயோ டேய் 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 என்ன மாட்டி விட்டுறாதா ப்ளீஸ்ரா டேய். அப்பாடா போயிட்டாங்க. அவனுக்கு எங்கே காது இருக்குன்ட்டு அவன் பார்க்குறான். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த ட்ராயர்லேருந்து ஒரு ரோப் கண்டுபிடிக்கணுமா. ஃபைண்ட் இட் என்னடா ஒன்றுமே இல்லை டேய். அசிங்கப்படுத்திட்டியே ஐயே. இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரோப் எடுத்து இங்கே போட்டேன் அப்படியே வந்து ஸ்டைலாக வந்து கீழே குச்சிடலாம். கீழே குடுறா பட்லே ஸ்டைலாக கீழே குதிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து ஒழிஞ்சிக்கலாம். ஓகே பார்த்தீங்களா, இவன் நண்பர்களே அடிச்சு வச்சிட்டா. நண்பர்களே மை பெஸ்ட் ஃப்ரெண்டு ஏன்டா இப்படி அடிச்சு வச்சிட்ட. சரி ஒன்று இவனை தான் நம்ம வந்து காப்பாற்றணும். இவனை காப்பாற்றுறதுக்காக நம்ம உயிரை கொடுத்து நீ விளாடணும். சரி ஓகேங்க, அதுதான் பாட்டு வருமே, என் நண்பனுக்கு கோவிலில் கட்டி அப்புறம் இன்னொரு பாட்டு வருமே. ஐயோ ஏதோ ஒரு பாட்டெலாம் வரும். சரி விடுங்க, நம்மளுக்கு என்ன போடல. இப்போ வந்து நம்ம வந்து ஏதோ வந்து நோட்டீஸ் மாதிரி இருக்குது. அது எட்ரா ஓ மேப்பா. ஓகே, இவெல்லாம் எங்கெங்கே போயிட்டு ஐஸ்கிரீம்லாம் அவன் ஐஸ்கிரீம் பிரான்ச்சுன்ற பாருங்க மேப்புங்க சும்மா வந்து வச்சுருக்கான், எதுக்குன்னு தெரில. சரி விடுங்க, இப்போ இந்த மேப் வந்து கரெக்டாக இங்கே ஒட்டிட்டு வந்துடலாம். இதாங்க நம்மளுக்கு லாஸ்ட்டு. ஐயோ வரானா எங்கே வரலாங்க, ஒட்டிடலாமா? ஐயோ பயமாக இருக்குது. அப்படி தான் வரான். ஐயோ ஒட்டுறா ஃபாஸ்ட். ஐயோ பயமாக இருக்குதுங்க. இங்கே வரான். ஆஹா, இவன் வந்து ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைங்களை பூச்சி இவன் வந்து ஐஸ்கிரீம் இங்கே இருக்கான். டேய் அப்படியே போயிடும். ஐயோ பார்த்துறான்னு நினைக்கிறேன். ஐயோ பார்த்துறானா நண்பர்களே இல்லைங்க, கண்டு தெரியாது, அவன் பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே வந்து இந்த சைடு இங்கே போயிட்டு நம்ம வந்து இப்போ ஸ்டாலுக்கு போனோம். இதே மாதிரி தான் நண்பர்களே பண்ணிக்கினே இருக்கணும். நிறைய இடத்துக்கு போய் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வேண்டியதெல்லாம் இருக்கும். சரி ஓகேங்க, இப்போ வந்து போகலாம். போட்டேன் நண்பனுக்கு கோவிலில் கட்டி. ஓகே, இப்போ வந்து என்னடா இருக்கான். இவனுங்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா வாழ்க்கையில் முன்னேற முடியுமா? சரி அப்படியே சுற்றிட்டு போவேன் தான். இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே எடுத்துட்டு அப்படியே சுற்றிட்டு வந்து அப்படியே வந்து வண்டியில் ஏறிடலாம். போட்டேன் நண்பனுக்கு கோவிலில் கட்டி. ஸோ இப்போ வந்து அவ்வளோதாங்க. இப்போ வந்து வண்டியில் ஏறுறோம் டக்குன்னு. போட்டேன் நெஞ்சமுற்று நெருமைக்கு விட்டுரு ஓடு ராஜா, நேரம் இருந்து பட்டு இருந்து பாரு ராஜா. இப்போ வந்து கேஃபிட்டேரியா வந்தாச்சு. இந்த கேஃபிட்டேரியாவில் தான் நண்பர்களே நிறையா வேலை இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இதை வந்து டக்குன்னு முடிச்சிடணும். ஓகேவா? ஸோ இந்த கேஃபிட்டேரியாவுக்கு ஒரு 2-3 தடவை வர வேண்டியதாக இருக்கும். பார்த்துக்கலாம் நண்பர்களே, இந்த பையனோட உடல் நான் கொஞ்சம் சரியாயிடுச்சு. இங்கே தான் இருக்கான். சரி விடுங்க, அப்புறம் அந்த அப்படியே இங்கே போயிட வேண்டாம். ஓகே பாத்திரம் போடா டே ஏன்டா. ஸோ ஓகே, இப்போ வந்து அவன் உடல் நம்ம கொஞ்சம் ஐஸ் கட்டியிலேருந்து கொஞ்சம் ஃப்ரீஸ் இல்லாமல் இருக்குது. ஓகே, இதில் வந்து ஒரு கார்டு இருக்குங்க. அதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, த நெக்ஸ்ட் டர்ன் வில் பி ஆந்தனி. இது வந்து லாஸ்ட்டாக தான் நம்மளுக்கு வந்து இதாகும். ஓகேவா? நான் அது எப்போ அந்த இது வரும்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகேவா? அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு பேர் இருக்கும். அந்த ஆண்டனி இப்போ வந்து எனக்கு வந்து ஆண்டனி கிடச்சிச்சுக்கு. உங்களுக்கு வந்து என்ன பேர் வந்தால் கிடைக்கலாம். இந்த ஒரு ஆண்டனின்ற பேர் உள்ள கார்டை வந்து நம்ம எடுக்கணும். இப்போ எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியாது, அதுக்கு முன்னாடி நிறையா வேலை பண்ணோம் ஃப்ரெண்ட். ஓகே டே என்னடா ஒன்றுமே கிடைக்கல சொல்லிட்டீங்க. அசிங்கப்பட்டிய குமார் இது வரல இருங்க. அப்படியே வந்து இதை அப்படியே ஸ்டைலாக செக் பண்ணிடலாம். பட்டேன் நண்பனுக்கு கோவிலில் கட்டி அதே பாடுறேங்க. சரி போடுங்க. இப்போ ஜிபி வர்றான்டா, வீடியோ தர போகிறான்டா அப்படியே ஒரு ஜம்ப்பு. அவ்வளோதாங்க, அப்படியே வந்து இந்த சைடு போயிடுவான். ஏன்னா கத்துறான் கோவப்பட்டு. இப்போ அப்படியே அந்த சைடு போயிடலாம். அப்படியே வந்து போடா. இப்போ வந்து நான் அடுத்த அந்த லாஸ்ட்டில் இருக்குல்ல, அதை வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட் இருங்க, இதை வந்து செக் பண்ணிடலாம். இப்போ வந்து இதடா இதாக இருக்குமா ப்ளீஸ்டா தாங்கடா டேய் தாங்கடா. அடா பாவிகளா டேய். டிக் ஃப்ளோ ஆஃப் த நேச்சர் ஆஃப் த யூனிவர்ஸ். ஓகே, இங்கே தான் இருக்கணுங்க. இங்கே இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இங்கே தான் இருக்கணும், கஷ்டமாக இருக்குங்க. இங்கே மட்டும் இல்லைடா. ஓகே, இங்கே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்பாடா இங்கே தான் இருக்குது, நல்ல வேலை. இப்போ வந்து இந்த ஐஸ்கிரீம் வரானா அப்படியே ஒரு ஜம்ப் லிங்கம். ஓகே, இப்போ வந்து அவன் அப்படியே அந்த போகிற அடுத்த செகண்டே போவோம். இருங்க, அவனை ஜன்னலில் பார்த்துட்டு போயிடலாம். ஐஸ்கிரீம் மண்டை எப்படா இருக்கு அப்படி போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, இங்கே ஒரு கோடு இருக்கும். இந்த கோடை வந்து போட்டு ஒரு காயின் எடுக்கணும்.
இந்த காயினும் வந்து ஒரு வேலை பண்ணி வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் இப்போ வந்து நம்ம போக வேண்டிய இடம் இருக்கும், அங்கே தான் அந்த காயினை யூஸ் பண்ணோம். இப்போ வந்து இந்த காயினை தூக்கி போட்டுடலாம் நண்பர்களே. இன்னும் ஒரே ஒரு வேலை தான் இருக்குது, ஸோ அதை மட்டும் பண்ணி முடிச்சிடலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மண்டே வரா, இடுப்பாட்டி ஆட்டி வா, நல்லா இடுப்பாட்டி ஆட்டி வாடா டே, கொஞ்சம் ஸ்பீடாக தான் வாய இடியாட்டிக் ஃப்ளோ. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே வந்து இங்கே ஒரு என்ன வேலை பண்ணணுமோ அந்த வேலையை பண்ணிடலாம். இப்போ வந்து இங்கே ஒரு ஆயில் கேன் இருக்கா, இதை வந்து எங்கே இருக்காங்க ஐஸ்கிரீமே ப்ளீஸ்ரா வாடா டேய். டேய் உனக்கு இன்னும் ஒரு 3 குழந்தைய பிடிச்சி தரேன்டா டேய். எங்க வந்துட்டாங்க ஏன்டா இன்னும் ஒரு 3 குழந்தைய ஐஸ்கிரீமை மாற்றுறதுக்கு நீ வருவியா? போடான் சைடு. அப்படியே அந்த எண்ணெயை வச்சு அப்படியே ஒன்று வந்து அப்படியே போட்டுரும் பார்த்துக்கோ, அப்புறம் அந்த மாஸ்க்கு கழட்டே முடியாது. எப்படி தான் அந்த மாஸ்க்கெல்லாம் போட்டு இந்த வெயிலில் இருக்கானுங்களோ தெரில. என்ன இருக்கானா இந்த முயல் மண்டையை அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் மண்டையெல்லாம் எப்படி தான் இந்த இப்படாடா வரவேடா அவன் எப்படி தான் அந்த மாஸ்க்கை போட்டுருக்கானோ தெரில. ஏடா அவனுக்கு வேர்க்கலையா? இப்போ நைட்டு தான் இருந்தாலும் கொஞ்சம் வேர்த்துட்டு தான் இருக்குது. ஸோ ஓகேவா, இன்றைக்கி வந்து வெனஸ்டே நண்பர்களே. வெனஸ்டேவா? ஆமாம், இல்லை டியூஸ்டே தானே. ஐயோ மறந்துச்சுங்க. ஸோ ஓகே டியூஸ்டே தான் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவை எப்படியாவது போட முடியுமா? நான் போட்டுருவேன், ஓகேவா? ஸோ இன்றைக்கி தான் டியூஸ்டே, ஓகேவா? இன்றைக்கி எப்படியே கண்டிப்பாக போட்டுருவேன் நண்பர்களே. வாடா டக்குன்னு குச்சி எஸ் மாட்டேன். டே குச்சி வாடா, டே குச்சி. வந்துட்டா பார்த்தீங்களா, குச்சின்னு உடனே வராம போடு. குச்சி தப்பாது போட்டே, குச்சி தப்பாதே. அப்படியே வந்து சொல்லி போயிடலாம். பொட்டே நெஞ்ச முற்று நெர்மையூற்று ஓடு ராஜா, நேரமிருந்து பார்த்திருந்து பாடு ராஜா. டேய் அவன் வரவே இல்லை. இடியாட்டிக் ஃப்ளோ ஆஃப் தி நான்சன் ஆஃப் தி யூனிவர்ஸ். ஓகே இப்போ வந்து நம்ம எங்கே போனோம்னா எங்கே போகணுமோ அங்கே தான் போகிறோம். ஸோ ஓகே இப்போ வந்து இதுவும் வந்து முயல் மண்டை கேம் மாதிரியே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த கேமை டெவலப் பண்ணவங்க தான் முயல் மண்டை கேமையும் டெவலப் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுருப்பாங்களோ. அந்த முயல் மண்டை கேமில் வந்து இதே மாதிரி ஒரு மேப் இருக்கும். அப்போ வந்து சைக்கிளில் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் இது பண்ணணும், அதே மாதிரி இருக்குது. சரி ஓகேங்க, எப்படி அறிவு, திஸ் இஸ் கால்டு இன்டெலிஜென்ஸ் ஆஃப் பிஜிபி. ஓகே இப்போ வந்து அந்த சைடு சுற்றிட்டு போயிடலாம். ஸோ இங்கே ஒரு காயின் மிஷின் இருக்கும்ல, இந்த காயின் மிஷினில் தான் போடணும். என்னடா இது ஜூஸ் கிடைக்குமான்னு சொல்லிக்கின்னு, ஜூஸ் கிடையாது. இருங்க வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் சொல்லாமே இருக்கலாம், என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கரெக்டாக அவங்களுக்கு பார்க்கும் போது தெரியும். ஓகே வாடா டக்குனே இடியாட்டிக் ஐஸ்கிரீம். ஓகே வரானா? குட் பாய்டா, இதாட்டா குட் பாய். ஓகே அப்படியே அனுப்பிச்சிட்டு போயிடலாம். ஸோ இப்போ வந்து அப்படியே இங்கே ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கா, இது பேர் வெண்டிங் மிஷின் தான் நான் நினைக்கிறேன். ஸோ பேர் பேர் தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. இது டக்குனு இடறா அப்போ எடுக்க முடியலங்க. ஓகே இருக்கு, அப்படியே சுற்று தன்னாலே பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்க இப்போ ஒன்று வரும் பாருங்க, நீங்கள் பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பியும் ஒரு அதுக்கான அந்த அங்கே அதுலேருந்து என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு சில பேர் பார்த்துருப்பீங்க. சரி ஓகே இப்போ வந்து நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து என்ன வந்திருக்குன்னா டேடடன் 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 பாருங்க பயந்து ஓடுறான் பாரு. டேய் முட்டா பையன் வாடா டேய். ஐயோ ஒரு புல்லட் மிஸ் ஆயிடுச்சே. கரெக்டாடுறா. ஐயோ கரெக்டாடுறா. ஐயோ டே ஐயோ 2வது புல்லட்டும் அவள் தாங்க போட்டே டேடடன் டேடடன் டேடடன். இருந்தாலும் இது ஒரு பொம்மை துப்பாக்கி இருந்தாலும் ஒரு சந்தோஷம் வரும்ல. ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம வந்து இங்கே ஒரு வேலை பண்ண வேண்டியது இருக்குது. இந்த ஓட்டைக்குள்ள தான் போயிட்டு ஒரு வேலை பண்ண வேண்டியது இருக்குது நண்பர்களே. இப்போ வந்து அதை முடிச்சிடலாம். பட்டே விட்டு சரி பிஜிபி வர்றான்டா, வீடியோ தர போடுறான்டா. இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே வந்து உடச்சி விட முடியாது. எங்கேயாவது கேட்லாம் துரு பிடிச்சிருந்தா இந்த எண்ணெய் ஊற்றுவாங்க, அது கேட்டுக்கான எண்ணெய். எங்கேயா இரும்பு துரு பிடிச்சிருந்தா அது ஊற்றுவாங்க, அப்போ வந்து கொஞ்சம் நல்லா வேலை செய்யும், ஓகேவா? ஸோ அதனால தான் ஓகே. இப்போ வந்து திருப்பி ஏன்டா இங்கே வந்து சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே பெட்ரோல் கேனோட வேலை இங்கே தான் யூஸ் ஆகும், இங்கே அப்புறம் இன்னொரு இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இங்கேயும் நிறைய பெரிய வேலை இருக்குது நண்பர்களே. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறேன் அந்த ஐஸ்கிரீம் மண்டே நம்மளும் ஐஸ்கிரீம் ஆக்கக்கூடாதுடா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகே இப்போ வந்து நம்ம வந்து இந்த பெட்ரோல் கேனை எடுத்துகிட்டு இங்கே ஒரு வேலை இருக்குது. ஆனால் அந்த வேலை ஏன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரில, யாருக்கும் தெரில. ஸோ ஏன் பண்ணுறதுன்னு தெரில நண்பர்களே. இப்போ வந்து யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இப்போ ஊற்றிட்டோமா, அதை ஊற்றி ஏன் இதை ஊற்றுறோன்னு தெரில எனக்கு. இப்போ எனக்கு புரியுது, வேறு லைட்டாக புரிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ ஒரு வேலை பண்ண வேண்டியது இருக்குது. ஜேசிபி ஓட்டணும்,
ஜேசிபி இல்லை இருக்க நான் வந்து வர வச்சிடலாம். நான் வந்து கிளியராகவே சொல்கிறேன், ஏன் முன்னாடியே சொல்லிக்கிட்டேன் அப்படியே பாருங்க நண்பர்களே, ஏன் சொல்லிக்கிட்டே இப்போ வந்து இதை நல்லா தூக்கி போட்டு டே தங்கம் வாடா ப்ளீஸ் டே கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம் டே டக்குன்னு வாயாண்டா இடியாட்டிக் ஃப்ளோ. ஆஹா வரமாட்டான் நண்பர்களே, வாடா இப்போ வந்தால் நல்லா இருக்குங்க. ஐயோ இப்போ வந்தால் தான் நம்மளால் இப்போ தசை திருப்பி விட்டு அப்படியே நைஸாக போக முடியும். டே டக்குன்னு வாயாண்டா இடியாட்டிக் ஃப்ளோ, அப்படியே அவனை ஷூட் பண்ணிட்டே போயிடலாம். டே ப்ளீஸ்ரா வாடா டே ப்ளீஸ்ரா சரி இன்னும் ஒரு 3 குழந்தைய பிடிச்சி தரேன் வாடா இந்த வாட்டி நான் ஏமாற்றே மாட்டேன் கண்டிப்பாக அவனுக்கு பிடிச்சி தருவேன் வாடா ப்ளீஸ்ரா. தம்பியா ப்ளீஸ்ரா கண்டிப்பாக பிடிச்சி தருவேன்டா. ஆமா எங்க இப்பயும் அதே மாதிரி வராங்க. என்னடா உனக்கு அப்படி அந்த குழந்தைகளை பிடிச்சி என்னடா பண்ணுவேன்? இந்த பெட்ரோல் கேன் எடுத்து உன் மண்டையிலே போட, உன் மண்டையை நாசமா போக. ஓகே இப்போ வந்து என்ன ஆசை பார்த்தீங்களா அந்த நாய்க்கு. ஸோ இவனை எப்படியாவது இப்போ எனக்கு இந்த கோபத்தில் எனக்கு முன்னாடியே வந்து நான் முன்னாடி போயிருந்தா கூட இவனை சாவடிச்சிருக்க மாட்டேன். ஆனால் அது சொன்ன உடனே வந்தா பார்த்தீங்களா, அதனாலே இவனை சாவடிக்காமே விட மாட்டேன். எட்ரா அந்த பெயிண்ட் பால் கண்ணை வருங்க, அந்த பெயிண்ட் பால் கண்ணை எடுத்துகிட்டு பேசலாம். ஓகே இங்கே தானே வச்சுருந்தோம் பெயிண்ட் பால் கண்ணை, அங்கே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து இதை வந்து போட்டுடலாம். எட்ரா டக்குனு எட்ரா இதுக்காகவே அவனை அடிப்பான்டா. எங்கடா அவன்? வாடா வாடா நாசமா போன நாய. ஓகே இப்போ வந்து உன் மண்டை நாசமா போக, உன் மண்டையில் இருக்க குடுமி நாசமா போக. ஓகே இப்போ வந்து ஷாவுடா ஷத்தப்பாயிலே ஷாவு. ஓகே ஆனால் ஒரு நிமிஷத்துக்கு தான் அன்கான்ஷியஸாக இருப்பானா, சாவ மாட்டானா. என்னடா இது கதை, பின்ன பேட்டு பால் கண்டு கொடுத்தா எவன்டா சாவா? சரி விடுங்க. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு தான் பெட்ரோல்னு நினைக்கிறேன். ஓகேவா இப்போ வந்து இங்கே இருக்கிற லிவரை வந்து இழுத்து விடணும். ஓகேங்க கரெக்டாக எடுத்தோன்னா நான் யாருக்குமே தெரியாது. திஸ் இஸ் கால்டு மிஸ்டீரியஸ் லிவர். நீங்கள் வந்து கரெக்டாக இதை அமுத்தி விடணும் நண்பர்களே. ஓகே இதுவும் இல்லையா, இதையும் போடு. இதுவும் இல்லையா, அப்போ இது வந்து அப்படியே மேலே தூக்கி விடு. இதுவும் இல்லையா, என்னடா தாங்களேண்டா அப்பாடா. இப்போ வந்து நீங்கள் வந்து இதை வந்து கிராஸ் பண்ணலாம். ஓகேவா அங்கே வந்து வேலி மாதிரி போட்டு வச்சுருந்தாங்கல்ல, இப்போ வந்து அங்கே ஒரு கீழே வந்து விழுந்துச்சுல, அதனால் நம்ம வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணலாம் இங்கே. ஓகே யாரும் இல்லை, அப்படியே நைஸாக ஒழிஞ்சிடும். அப்போ சாரி நைஸாக போயிடுறான். ஓகேங்க இப்போ வந்து நம்ம வந்து இங்கே ஒரு சாவி கண்டுபிடிக்கணும். இங்கெல்லாம் எங்கேயாவது இருக்கும் சேரில். அங்கே தான் ப்ளூ கலர் இருந்துச்சு. அப்பாடா இதுக்கு தாங்க நான் நிறைய நேரம் ஆகும்னு நினச்சேன், பட் கிடச்சிச்சு. டக்குன்னு ஓடுறாடி நெஞ்சம் முற்று நேர்மை ஊற்று ஓடு ராஜா, நேரம் இருந்து பார்த்து இருந்து பரு ராஜா. இருங்க இப்போ வந்து ஐஸ்கிரீம் மண்டே வரணும், லைட்டாக பயமாக இருக்குது வெளில போகிறதுக்கு. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம், திருப்பியா செத்துக்கிட்டு. சரி ஓகே இப்போ வந்து அவன் எங்கே இருக்கான்? நல்ல வேலைங்க நம்மளுக்கு டக்குன்னு கிடச்சிச்சு. சில நேரத்தில் இந்த குழிக்குள்ளே, அப்புறம் இங்கே ஏதோ சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே வச்சுருப்பானுங்க. அங்கே தான் போகிறான். லைட்டாக அவன் வெள்ளைக்கல்ல தெரிஞ்சுது. இங்கே தாங்க போகிறான் இப்படி தான் வருவான்னு நினைக்கிறேன். ஸோ தம்பி அப்படியே வாடி, அப்படியே வா. டக்குன்னு குழிக்குள்ளே விழுந்துடாதடா ஸோ ஓகே இப்போ வந்து இங்கே வந்து அப்படியே வெயிட் பண்ணுவோம். ஐ எம் யுவர் ஃபேன் ஐஸ்கிரீமே, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். வாடா ஐஸ்கிரீம் மண்டா ப்ளீஸ்ரா அப்படியே நடிக்காதடா வாடா டக்குனே. ஐ எம் யுவர் ஃபேன் ஐஸ்கிரீம் மண்டா, ஐ எம் யுவர் ஃபேன். என்ன வரவே இல்லை, இந்நேரத்துக்கு வந்திருப்பானே. வந்துட்டான் இருங்க, நம்ம மூஞ்ச காட்டுவோம். ஐ எம் யுவர் ஃபேன் கம் எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணும், தோனி உங்களை பார்க்க சொன்னார். இப்போ பார்த்தீங்களா வரான், நல்லா ஜாலியாக வரும். இப்போ வந்து நம்ம வந்து அந்த சைடு போயிடலாம். ஓகேங்க நல்லா திசை சரி போட்டுடலாம். பார்த்தீங்களா அவன்கிட்ட இந்த ஹோலி விளாட்ற மாதிரி அவன்கிட்ட பெயிண்ட் பால் கண்ணை வச்சு வச்சிட்டோம். சரி விடுங்க இப்போ வந்து நம்ம வந்து அந்த சைடு அப்படியே போயிடலாம். போட்டே நெஞ்சம் முற்று நேர்மை ஊற்று நட ராஜா, நேர்மையுன்று பார்த்து இருந்து பாரு ராஜா. ஸோ இப்போ வந்து அப்படியே அந்த சைடு போயிடலாம். போட்டே இல்லை வேறு ஏதாவது பாட்டு பாடலாம். போட்டே பிஜிபி வந்தாண்டா ஐஸ்கிரீம் மட்டும் சாரி இருக்கிற போட்டே பிஜிபி வந்தாண்டா ஐஸ்கிரீம் மண்டா செத்தாண்டா, பிஜிபி வந்தாண்டா ஐஸ்கிரீம் மண்டா செத்தாண்டா. இப்போ வந்து இங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டே இருங்க. நம்ம வந்து இங்கே ஒரு கன்று நல்ல வேலை நண்பர்களே, நான் மறந்துட்டுருப்பேன். ஓகே இப்போ வந்து அப்படியே கண்ணையும் தூக்கி போட்டு அப்புறம் இதே வந்து அப்படியே உள்ளே போட்டுக்கலாம். பொட்டி படிக்கையை எடுத்துக்கிட்டு இப்போ கிளம்பலாம். ஸோ இதுக்கப்புறம் இங்கே வந்து வேலை இல்லை, அப்படியே இந்த தலைவலியை தூக்கி போட்டுடலாம். இப்போ வந்து எங்கே போகணுமா அங்கே தான் போகணும். ஸோ இப்போ வந்து பார்க்கிங் போகணும் நண்பர்களே. இந்த பார்க்கிங் போகும்போது தான் கொஞ்சம் நிறைய வேலை இருக்கும். ஸோ அதை முடிக்கும் போது தாங்க செம்ம கடுப்பாக இருக்கும். நடுவில் இந்த ஐஸ்கிரீம் மண்டை வேறு வரக்கூடாது சாமி. ஓகே இப்போ வந்து இங்கே வந்தாச்சு. இப்போ வந்து அப்படியே வெளியே வந்துடலாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கன் எடுக்கணும், கன்னை வச்சு தான் ஃபஸ்ட்டு வேலையே.
ஃபஸ்ட்டில் ஐஸ்கிரீம் மண்டை சுடலாமா இல்லை அதை சுடலாமா? ஐஸ்கிரீம் மண்டை இல்லை. ஓகே, ஐஸ்கிரீம் மண்டை இல்லைங்க, கிளியருங்க. ஐயோ இங்கே தான் இருக்கான். ஐயோ வாய் வைக்கிறதுக்குள்ளே வரானே. சரி விடுங்க, இவனை வந்து திருப்பியும் கரெக்டாக அங்கேயே அடித்தேன். வாய் வலிச்சே சாப்பிடா. இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக இங்கே அடிக்கணும். அப்பாடா கரெக்டாக வச்சாதுங்க. என்னடா அப்படி படுத்துருக்க? ஏதோ குழந்தைங்களாம் தூங்கல அதே மாதிரி படுத்துருக்காங்க இவன். இப்போ வந்து இதை வந்து தூக்கி போட்டுடலாங்க ஆஃபீஸ் கீயை. ஸோ இப்போ ஆஃபீஸ்க்கு தூக்கி போட்டாச்சா? ஸோ இங்கேயும் வந்து பெட்ரோல் கேன் தேவை. ஆக மொத்தம் ரெண்டு வாட்டி வந்து பெட்ரோல் கேன் வந்து தேவைப்படும் நண்பர்களே. ஸோ டக்குன்னு வந்து பெட்ரோல் கேன் தூக்கி போட்டுறாதீங்க ஒரு வேலை செஞ்ச உடனே. ஸோ இப்போ வந்து கரெக்டாக அப்படியே ஊற்றுறா பெட்ரோலில் ஊற்று ஊற்று. ஸோ சவுண்டு கிடைச்சான்னு தெரில. சரி விடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபியூவல் டேங்க்கை வந்து நிரப்பியாச்சு. இப்போ வந்து இந்த சாவி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து எந்த வழியாக வந்தோமோ அந்த சைடை ஓடிடலாம். அப்படி ஓட முடியாது. ஸோ ஓகே, எடுத்த நாளிலிருந்து இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடவில்லை. ஓகேங்க. இப்போ வந்து இங்கே ஒரு இது இருக்கும். இந்த சாவி இந்த இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நண்பர்களே. இப்போ அவள் தாங்க உடச்சி விட்டாச்சா? ஓகே, இப்போ கரெக்டாக உடச்சி விடு. அவள் தான் உடச்சினுக்கு. ஸோ ஓகேவா? ஸோ இதில் வந்து இங்கே என்ன பண்ணோன்னா, இங்கே தான் ஒரு லைட் இருக்கும் நண்பர்களே. வேணாம் விடுங்க, இங்கே போக வேணாம். இப்போ நம்மளுக்கு இங்கே வேலை இல்லை. இப்போ வந்து இங்கே இந்த ரூம் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரூமில் தான் எங்கேயும் போகணும் நண்பர்களே. ஓகே, கதவு மூடிக்கலாம். அந்த ஐஸ்கிரீம் மண்டை வந்துட போகிறான். இங்கேயா? இங்கே இல்லைங்க, இது ஓப்பன் பண்ணு. வாட் இஸ் திஸ்? வேறு எங்கேயோ இடத்துக்கு போகுது நண்பர்களே. எங்கடா அது? பயமாக இருக்குது கொஞ்சம். ஆனால் இங்கே தாங்க இருக்கும். ஆனால் இங்கே தாங்க. அப்பா திடீர்னு பயன்ட்டாங்க. ஓகே, ஸோ இங்கே தான் நம்ம வந்து என்ன கார்டு பார்த்தோமோ அதை எடுக்கணும். ஸோ நம்ம ஆண்டனி கார்டு பார்த்தோமா, இப்போ வந்து ஆண்டனி எடுக்கணும். ஸோ உங்களுக்குலாம் வேறு மாதிரி கார்டெலாம் வரும். ஓகேவா? ஸோ நீங்களும் என்ன மாதிரி ஆண்டனி எடுக்காதீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து அங்கே போயிட்டு நீங்கள் பாருங்கள். அதில் என்ன பேர் சொல்லி வருதோ அந்த கார்டு எடுங்க. ஓகேவா? ஸோ அப்படியே இடிச்சு விட்டு போடாடே. என்னடா இது வந்து முட்டு சந்து பட்டே. ஐயம்மா ரைடர், ஐயம்மா ஃபைட்டர், கேடா ஃபைட்டர். ஸோ இந்த சொட்டை தலையை தான் வந்து யார்? ஐயோ ஆண்டனி. உனக்கெல்லாம் ஆண்டனி தாசன் பேர் வச்சுது எவன்டா? அவனை செருப்பாலேயே அடிக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கீழே போயிட்டு திருப்பி வந்து கேஃபிட்டேரியா தான் போனோம். ஸோ கேஃபிட்டேரியாவில் வந்து நம்ம வந்த உடனே முன்னாடி ஒரு டோர் இருக்கும்ல, அங்கே தான் இதை வந்து யூஸ் பண்ணணும் நண்பர்களே. ஸோ இந்த ஐஸ்கிரீம் மண்டை வேறு எங்கே போனான்னு தெரில. நல்லதுங்க, இப்போ வந்து வரல. ஓகே, அப்படியே சுற்றி முற்றி பார்த்துடலாம். அப்பா இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. சரி விடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே வந்து கேஃபிட்டேரியா போயிடலாம். ஓகேங்க. ஸோ பாதி முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. சரி ஓகே, போவோம். ஸோ அப்படி வாய் வைக்க வேணாங்க, திடீர்னு வந்து பிடிச்சிட போகிறான். ஓகேங்க, இப்போ வந்து வந்தாச்சா? இதான் கேஃபிட்டேரியா. பார்த்துக்கோங்க எல்லோரும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இங்கே முன்னாடி ஒரு டோர் இருக்கா, இங்கே தான் வந்து ஸ்வைப் பண்ணோம். ஏடிஎம் கார்டு ஸ்வைப் பண்ணுற மாதிரி பேடிஎம் பண்ணுங்க. அது ஒரு நிறைய மியூசிக்கோட சூப்பராக வருங்க. பேடிஎம் பண்ணுங்க. கரெக்டாக எனக்கு கொஞ்சம் வரல. ஓகே, நம்ம அப்படியே வந்த வழியிலே ஓடிடலாம். உனக்கு ஒரு கும்பிடு, இந்த கேஃபிட்டேரியாவுக்கு ஒரு கும்பிடு. இதுக்கப்புறம் வர வேணாம். ஓகே, என்னடா இது ஏன் ஏற முடியல? டக்குன்னு ஏறுறா டேய். ஓகேங்க. ஸோ அப்படியே வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ எவனும் இல்லை. ஓகேங்க, இப்போ வந்து ஐயோ என்னது எங்கே இருக்கான்? இங்கே தான் இருக்கானா? சரி வாடா வாடா நட்டுக்கட்ட வசம்மா வந்து மட்டிக்கிட்ட. அங்கே தான் இருக்கான். அங்கே தான் இருக்காங்க. ஏறிடலாமா? அப்பாடா ஏறியாச்சு. ஏறி அப்படியே மேப் போய்ட்றான். இப்போ எங்கே போனோம்? பார்க்கிங்கா? போடா. நான் 18லேயே எங்கேயாவது அழுத்தி விட்ருப்பேன். ஸோ டக்குன்னு ஓகே, இங்கே வந்து ஒரு கீ இருக்கா? இங்கே ஒரு ரூம் இருக்கா? ஸோ இந்த ரூமுக்கு தான் அந்த கீ. ஓகே, எங்கே இருக்கானா? தம்பியே வந்துடாதுடா ப்ளீஸ்டா, ஐயம் பாவம்டா. ஓகே, இங்கே வந்து ஒரு ரூம் இருக்கா? இந்த சாவியில் வந்து 235 போட்டிருக்கா. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இதான். ஸோ இப்போ வந்து இதான் வந்து கேஃபிட்டேரியா ஸ்டோரேஜ் ரூம் கீ. இங்கே வந்து இருக்குன்னா கட்டிங் பிளேயரு. இந்த கட்டிங் பிளேயரை வச்சு தான் இங்கே ஒரு வேலை பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம அப்படியே மேலே போயிடலாம். நெஞ்ச முற்று நேர்மை உற்று ஓடு ராஜா. ஸோ தொண்டை தண்ணி வத்த பாடிட்டு இருக்கேன். ப்ளீஸ் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதுதான் நம்ம இடிச்சு விட்டோம். இது இடிச்சு விடலையா? சரி திருப்பி இடிச்சு விடுவோம். கேஷா பணமா? ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே நெக்ஸ்ட் லெவல்ன்ற பாரு. அப்படியே கீழே போயிடலாம்.
இவங்க ஐஸ்கிரீம் இல்லைல்ல, இல்லாத வரைக்கும் சந்தோஷம் தான். இப்போ வந்து நம்ம வந்து மறுபடியும் ஸ்டைலாக கீழே இறக்கி விட்டுறலாம். ஸோ அவள் தாங்க. ஸோ இதை வந்து கட் பண்ணி விட்டாச்சா, அவ்வளோதான். நம்ம வந்து அவ்வளோ கேமை வந்து முடிச்சிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சோண்டு தான். இங்கே ஒரு கீ இருக்கா, இந்த கீயை மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஐஸ்கிரீம் தெரியாமல் எப்படியாவது ஓடிட்டு அந்த பையனை என் ஃப்ரெண்டை வந்து விடுவிச்சுட்டு நம்ம வந்து ஜாலியாக வீட்டில் இருக்க போகிறோம். ஸோ ஓகே, நான் இருக்கானா? ஓகே, நம்ம வந்து தள்ளி விட்டுடலாம். நான் என்ன பண்ணுறான்? ஐயோ வராங்க! என்னடா குதிக்கிறான்? நண்பர்களே, எங்க ஆடா பாவி நண்பர்களே, நான் ஃபஸ்ட்லேருந்து வந்திருக்கேன். சரி, ஃபஸ்ட்லேன்ற பாரு, ஷார்ட் ஆட்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன் நண்பர்களே. ஓகேவா? ஸோ ஒரு சின்ன கட்டு. ஸோ இப்போ எங்கே போனோம்னா நம்ம வந்து நைபர்ஹுட் ரூமுக்கு போனோம். ஓகேவா? ஸோ நம்ம நைபர்ஹுட் நம்ம வீட்டுக்கு போனோம். அங்கே தான் இவனை வந்து எஸ்கேப் பண்ணி விடணும். இருந்தாலும் லாஸ்ட்டில் போயிட்டு நம்ம வந்து தோத்துட்டோம் நண்பர்களே. சரி விடுங்க, இவனை அப்படி காப்பாற்றிட்டாச்சு. ஓகே டே, போதுமாடா? சரி விடுங்க, வந்து கழுத்து வலிக்குதாங்க ரொம்ப. உன்னை காப்பாற்றிட்டே பெருசு, கழுத்து வலிக்குதா? சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும், மறக்காமல் பெல் ஐக்கன் ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, அவன் போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறான் அவன்? இதில் வேறு சாப்டர் 8 வரைக்கும் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி முடிக்க போகணும்னு தெரில. சரி ஓகே, என்னடா கை தட்டுறான்? ஓகே, ஆடாச்சி எங்கேருந்து எடுத்துறான்? ஆடா சனியோ, அதையும் வெக்கமில்லாமே வாங்குறானே. சரி ஓகே, பாய்.